மீண்டும் ஒரு ஓய்வு நாளின் காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை சபையோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் தேவனுக்கு நன்றி ஏறெடுக்கிறேன். செர்மனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய அறிவிப்பு. இன்று எல்லோரும் ஒரு குழப்பமாக இருக்கலாம், போதகரும் எல்லோரும் எங்கேன்னு சொல்லிட்டு. ஒரு என்கேஜ்மெண்ட்டில் போதகர் வேறொரு சபைக்கு செல்ல ஒரு பல மாதங்களுக்கு முன்பாக திட்டமிட்டபடியால் அவர் இன்றைக்கி நம்மோடு கூட கலந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர் அவருடைய அப்பாலஜிஸை வருத்தங்களை உங்களோடு கூட தெரிவிக்க சொன்னார். ஆகவே நீங்கள் எல்லோரும் அதை கருத்தில் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடன் செல்வோம். இன்று நாம் தியானிக்கின்ற பகுதி சோதனைகளில் விடாமுயற்சி என்ற ஒரு தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் இன்று வாசிக்க கேட்ட பகுதி யாக்கோபு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 2-4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். சோதனைகளில் விடாமுயற்சி என்று பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபு ஏன் இந்த வசனங்களை நமக்கு எழுதி வைத்துள்ளார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக இந்த யாக்கோபை குறித்ததான ஒரு சிறிய பேக்ரவுண்ட், அவருடைய சரித்திரத்தை பற்றி நாம் அறிந்து கொண்டால் இந்த வேத வசனம் நமக்கு புரிந்து கொள்ள மிகவும் ஏதுவாக இருக்கும். ஆகவே இந்த யாக்கோபு நிருபத்தை பார்க்கும் பொழுது இது ஒரு பொதுவான நிருபமாக காணப்படுகிறது. பொதுவான நிருபம் என்று சொல்லும்பொழுது அது எந்த ஒரு சபைக்கும் குறிப்பாக எழுதப்படாமல் பொதுவாக அனைத்து சபைகளுக்கும் அனைத்து திருச்சபை மக்களுக்கும் எழுதப்பட்ட ஒரு நிருபமாக இது காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த நிருபத்தை எழுதினவர் யாக்கோபு என்பதை நாம் அறிந்த பொழுதிலும் எந்த யாக்கோபு என்று நமக்கு பல டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. வேதத்தில் நம்ம நிறைய யாக்கோபை பார்க்கிறோம். குறிப்பாக நம்ம பார்த்தோம் என்றால் மார்க் எழுதின சுவிசேஷம் 3:17 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இயேசுவினுடைய சீஷர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது யாக்கோபு மற்றும் யோவான் என்ற ஒரு அந்த சகோதரர்களை பற்றி குறிப்பதை நாம் பார்க்கிறோம். செபதேயுவின் மக்கள், அதாவது அவர்களுக்கு இடியின் மக்கள் என்று இயேசு அவர்களுக்கு பெயரிட்டதை நம்ம பார்க்கிறோம். அந்த யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதியிருப்பாரா என்று பார்க்கும்பொழுது அவர் எழுத வாய்ப்பில்லை என்று வேத நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் அவர் நம்ம அப்போஸ்தலர் 12 வாசிக்கும்பொழுது அவர் ஏரோதினால் கொல்லப்படுகிறார் கிபி 50க்கு முன்னாடியே. ஆகவே அந்த யாக்கோபு எழுத வாய்ப்பில்லை என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்பொழுது மார்க் அதே 15வது அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்பொழுது வேறொரு சீடரை குறித்து நாம் பார்க்கிறோம். யாக்கோபு அதே சீஷர்களுடைய பட்டியலில் பார்க்கும்பொழுது வாசித்திங்கன்னா அல்பேயுவின் மகன் யாக்கோபு அல்லது சின்ன யாக்கோபு அப்படின்னு நம்ம வேற ஒரு இடத்துல பார்ப்போம். இயேசுனுடைய அந்த பாடுகளை குறித்து பார்க்கும்பொழுது அந்த மரியாளோடு சேர்ந்து அந்த சின்ன யாக்கோபு எழுந்து போனார் வாரத்தின் முதல் நாள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆக அந்த சின்ன யாக்கோபு எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கும்பொழுது அந்த அல்பேயுவின் மகன் யாக்கோபை குறித்து அந்த சுவிசேஷங்களில் ஒரு சில இடங்களில் தான் பார்க்க முடியுது. அதற்கு பிறகு அவரை குறித்து பல கருத்துக்களை நம்ம பார்க்க முடியவதில்லை. ஆகவே அவரும் அந்த நிருபத்தை எழுதவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆக யார் இதை எழுதினான்னு பார்க்கும்பொழுது இயேசுவினுடைய சகோதரரான யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதினார் என்று நம்ம பார்க்கிறோம். வேத வல்லுநர்கள் அதைத்தான் அவர்கள் உணர்கிறார்கள். ஆக இந்த இயேசுவின் சகோதரரான யாக்கோபு என்று பார்க்கும்பொழுது எடுத்தவர்கள் எனக்காக ஒரு வசனத்தை வாசிங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை எனக்காக வாசிங்கள். மத்தேயு 13:55. இங்கே பார்க்கிறோம் 55 வாசிக்கிறோம். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? யோசேப்பை பற்றி சொல்கிறாங்க. இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? அது தொடர்ந்து அவருடைய சகோதரர் பேர்லாம் வருது. யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? ஆக யாருன்னு பார்க்கும்பொழுது இந்த யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இயேசுவினுடைய சகோதரர்களாக காணப்படுகிறார்கள். சகோதரர் என்று பார்க்கும்பொழுது இயேசு பரிசுத்த ஆவியானவரால் மரியாளிடத்தில் கர்ப்பவதியாக உற்பவித்து இயேசு பிறந்தார். ஆனால் மற்ற சகோதரர்கள் பார்க்கும்பொழுது யோசேப்பின் இடத்தில் அந்த பயாலஜிக்கல் ஃபாதரை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு இந்த 4 பேருக்கும். ஆக யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவருக்கு சகோதரர் அல்லவா? ஆகவே யாக்கோபு என்பது இயேசுனுடைய சகோதரர் என்பது நமக்கு இங்கிலிருந்து ரொம்ப கிளியராக நமக்கு புரியுது. ஆக இந்த யாக்கோபு இயேசு வாழ்ந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரா என்று பார்க்கும்பொழுது அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை.
நம்ம வேதத்தில் பல இடங்களில் நம்ம பார்க்க முடியும். இயேசுவை வந்து அவர்கள் எப்படி இகழ்ந்தார்கள், தங்களுடைய குடும்பத்தை விட்டு அவரை வெளியே போக சொல்லும் கூட பல தடவை அவர்கள் கேட்டுக்கொண்டதை நம்ம பார்க்க முடியும். சபையிடையே ஆதி காலத்தில் ஆதி திருச்சபையில் பார்க்கும்பொழுது ஒரு கருத்து நிலவுது. என்னென்னு பார்க்கும்பொழுது, இந்த யாக்கோபு எழுதின நிருபம் வந்து குறிப்பாக பார்க்கும்போது கிரியைகளை குறித்து பேசுகின்ற ஒரு நிருபமாக காணப்படுது. அதாவது விசுவாசத்தின் கிரியைகள். ஒரு நமக்கு விசுவாசம் இருக்கிறது என்றால் அது நம்முடைய கிரியைகளில் வெளிப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து வந்து யாக்கோபு பேசின ஒரு கருத்தாக காணப்படுகிறது. அந்த ஆதி திருச்சபையில் பார்க்கும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, அந்த நாட்களில் அப்போ வந்து இந்த யாக்கோபு வந்து பவுலுக்கு அகென்ஸ்டாக தான் எழுதுகிறாரு நிருபத்தை. ஏன்னா பவுலுடைய நிருபங்கள் பார்க்கும்பொழுது விசுவாசம் மட்டுமே ரட்சிப்புக்கு ஏதுவானது, விசுவாசத்தை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் ஒரு எபேசியரில் நம்ம படிக்கிறோம். ஆக யாக்கோபு என்ன சொல்கிறார் பார்க்கும்போது, கிரியைகளினால், கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம், ஆகவே நீங்கள் வந்து கிரியைகள் செய்ய வேண்டும் என்ற விதமாக எழுதும்போது அந்த நாட்களில் வந்து ஒரு சில கருத்து இந்த ஒரு ரூமர் சொல்லலாம். எப்படி யாக்கோபு வந்து பவுலுக்கு அகென்ஸ்டாக எழுதின நிருபம் தான் இது அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே நம்ம வந்து அந்த நிருபங்கள் எழுதின அந்த காலகட்டங்களை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் முதலாக எழுதப்பட்ட நூல் எதுன்னு பார்க்கும்போது எது? இந்த யாக்கோபு எழுதின நிருபம் தான் புதிய ஏற்பாட்டில் முதலாவதாக எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக காணப்படுகிறது. ஆகவே இவர் பவுலுக்கு அகென்ஸ்டாவோ இல்லை மத்தேயுக்கு அகென்ஸ்டாவோ யாருக்கு அகென்ஸ்டாவோ எழுத வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்ன பார்க்குறோன்னு பார்க்கும்போது இதை முதல் நிருபம் கிபி 50லேருந்து 53 எழுதி முடிச்சிடுறாரு இது. ஆனால் பவுலோட நிருபங்கள் எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா 54 அப்புறம் தான் அவர் தன்னுடைய முதல் நிருபம் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது எழுதுகிறார். பவுல் எழுதின முதல் நிருபம் வந்து 1 தெசலோனிக்கேயர். ஆக இங்கே பார்க்கும்பொழுது இத்தகைய பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்து இந்த யாக்கோபை குறித்து அந்த நாட்களில் நிலவினதை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. ஆக இந்த யாக்கோபு இயேசுவின் சகோதரராக இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது, இப்போ நம்ம எல்லாம் பார்ப்போமே, இயேசு வந்து நம்ம குடும்பத்துலேயே ஒருத்தராக இருக்கார், நமக்கு ஒரு அண்ணனாக இருக்கார், பிரதராக இருக்கார், நம்ம அந்த ஃபேமிலியில் தான் இருக்கோம். இப்போ கொஞ்சம் நம்மளுடைய நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்களேன், எப்படி இருந்திருக்கோம். யாக்கோபுடைய வாழ்க்கையை நம்ம நினச்சி பார்க்கும்பொழுது அவர் பல்வேறு விதமான காரியங்கள் வந்து ரொம்ப அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இந்த இயேசுவை வந்து, அதாவது இயேசு இறப்பதற்கு முன்பாக அவரை முழுமையாக விசுவாசித்தார்களா அல்லது முழுமையாக ஏற்றுக்கொண்டார்களா என்று பார்க்கும்பொழுது இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதில் தான் பல்வேறு கருத்துக்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு சில இந்த சபையில் பார்க்கும்போது ஒரு சில கருத்துக்கள் என்னென்னு பார்க்கும்பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே வந்து மரியாளுடைய ஒரே பிள்ளை, இந்த மீதி பேரெல்லாம் சகோதரர்கள் கிடையாது என்ற ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இயேசு அந்த 12 வயதில் அந்த ஆலயத்தில் சென்று அந்த காணாமற் போகும்பொழுது அந்த சுவிசேஷத்தில் பார்க்கும்போது அந்த சகோதரரை பற்றி எதுவுமே குறிப்பிடல. ஏன்னா இயேசுக்கு 12 வயசு ஆயிடுச்சு, இவர் மட்டும் தான் காணாமல் போனான்னு சொல்கிறாங்க. அதை மற்ற சகோதரர்களை பறித்து என்ற ஒரு கருத்துமே அங்கே கூறப்படவில்லை. ஆகவே வந்து இயேசுக்கு சகோதரர்லாம் கிடையாது, அது வேறு ஒரு பிரதர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. ஆனால் வேதம் ரொம்ப கிளியராக சொல்லுது நமக்கு. இப்போ கூட நம்ம ஒரு வசனம் வாசித்தோம், மேலும் பல வசனங்கள் நம்ம பார்க்குறோம். மத்தேயு 12:46, லூக்கா 8:19, மார்க்கு 3:31 எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்பொழுது இயேசுவினுடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் இயேசுவை பார்க்க காத்து கொண்டிருந்தார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த யாக்கோபை குறித்து பார்க்கும்பொழுது அவர் இயேசுவினுடைய சகோதரர் என்பது ஒரு உண்மையான ஒரு காரியம். இந்த நிருபத்தை எழுதினது என்பது அதுவும் உண்மையான ஒரு காரியம். ஆனால் அவர் இயேசுவோடு வளர்ந்த விதம் என்று பார்க்கும்பொழுது அவர் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடும். இயேசுனுடைய சிறு வாழ்க்கையை நம்ம பார்க்கும்பொழுது வேதத்தில் அதிகமாக கொடுக்கப்படவில்லை. அவர் எப்படி வளர்ந்தார், இல்லை என்ன ஆச்சு, அந்த 30 வருஷத்துக்கு குறித்ததான பல கருத்துக்கள் வந்து வேதத்தில் கிடையாது. ஆனால் இன்ஃபேன்ட் ஜீசஸ், காஸ்பல் ஆஃப் இன்ஃபேன்ட் ஜீசஸ் பை தாமஸ்னு ஒரு புக் இருக்குது. அது வந்து ஆனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு புத்தகம். அது அப்போக்ரிஃபல் அக்கௌண்ட்டில் வருது. அதாவது அதெல்லாம் வந்து ஆத்தரைஸ்டு புக்ஸ் கிடையாது. அதில் பார்க்கும்பொழுது இயேசுவை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் சொல்லுவாங்க. நம்ம அதை கேட்டோம்னா நமக்கு ரொம்ப இப்படிலாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாக தான் வரும். அதில் என்ன சொல்கிறான்னு பார்க்கும்போது, இயேசு சிறு வயதில் இருக்கும்பொழுது பார்த்தோன்னா அப்பயே அவர் வந்து நிறைய அற்புதம்லாம் செய்தார். அப்படின்னா இயேசு அப்படி நடந்து போகும்போது அப்படி களிமண்ணில் 2 புறா செஞ்சு புறாவாயிடுச்சு உடனே. அப்புறம் அவர் பல்வேறு விதமான அற்புதங்கள். அவர் என்னென்னா, அவர் ஒரு தச்சருடைய வீட்டில் இருந்தார். ஒரு நாள் அவர் அந்த தச்சு தொழில் செய்யும்பொழுது ஒரு முக்கியமான ஒரு உடன் பீஸ் செய்யும்போது பார்த்தா அந்த பீஸ் வந்து லென்த்து மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சமாக, இவ்வளோ பெருசு இருக்கணும், கொஞ்சமாக வந்துடுச்சு. உடனே இயேசு வந்து அதை போய்ட்டு அப்படி தொட்டு அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். அப்புறம் அதோட மேலே பார்க்கும்போது அவர் இயேசு ஒரு நாள் வழி அருகே நடந்து கொண்டு போகும்பொழுது மரத்தில் பார்க்குறாரு, ஒரு ஃப்ரூட் இருக்குது.
8 இவருக்கு உடனே கூப்பிட்றாரு, மரம் அப்படி குனிஞ்சு ஃப்ரூட்டு கொடுத்தது. அப்படிலாம் ஒரு அப்போக்ரிஃபல் அக்கௌண்ட் இருக்குது இயேசுவை பற்றி தானே அந்த ஒரு இதில். ஆனால் அது எதுவுமே அங்கீகரிக்கப்படாத ஒரு காரியங்கள், வேதத்தில் எதுவுமே அது கொடுக்கப்படாத ஒரு காரியம். ஆனால் யாக்கோபை நீங்கள் நம்ம நினச்சி பார்த்தோம்னா, இன்கேஸ் அது மாதிரி அதை நடந்தால் யாக்கோபு எப்படி இருந்திருக்கும்? இவனை வேறு தம்பி அண்ணனா வச்சுன்னு வீட்டில் ஒன்றுமே பண்ண முடியலன்ற ஒரு ஆதங்கம் அவருக்கு இருந்திருக்கும். ஏன்னா இயேசுவை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அவர் வந்து தன் தாய் தகப்பன்மாருக்கு மிகவும் பணிந்த ஒருவராக, அவர் எல்லாத்தையும் கீழ்ப்படிவார். அப்பா அம்மாவுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து எந்த விதமான காரியத்தையும் அவர் தப்பாக செய்ய மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், கெட்ட எண்ணங்கள் எதுவும் அவருடைய வாயில் வராது, கெட்ட வார்த்தை பேச மாட்டார், குறிப்பாக காசிப் பண்ண மாட்டார் மற்றவர்களை பற்றி. ஸோ இப்படிலாம் இருக்கும்பொழுது யாக்கோபு நினச்சிருப்பார், இது மாதிரி ஒரு நேர்மையான நம்ம வீட்டில் பிறந்துட்டு நம்ம உயிரை எடுக்கிறாங்களே. இப்போ சிப்ளிங்ஸ் ரெவைவல்னு பார்க்கும்பொழுது என்னென்னா, ஒரு 2 பேர் இப்போ சிஸ்டர்ஸோ இல்லை பிரதர் சிஸ்டரோ இருக்கும்பொழுது என்ன பண்ணுவோம், ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வீட்டில் போய்ட்டு என்ன பண்ணுவோம், போட்டு கொடுப்போம். அதான் நம்மளுடைய பேசிக் பிரின்சிபல். ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது இயேசு அப்படி எதுவுமே பண்ண மாட்டார். அதனால் யார் தான் ஃபேவரட் சைல்டு அந்த வீட்டில்? அஃப்கோர்ஸ் இயேசு தான். நம்ம பேரண்ட்டாக இருந்தால் யார் தான் ஃபேவரட் சைல்டாக அப்படின்னா இயேசு தான் வந்திருப்பார். ஆக இத்தகைய சூழலில் தான் வந்து யாக்கோபு 30 வருடங்கள் இருக்கார். இயேசு 30 வருடங்கள் கழித்து தான் ஊழியத்துக்கு போகிறாரு. யாக்கோபு அவரோடு கூட வளர்கிறாரு. டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 1 to 2 இயர்ஸ் சொல்கிறாங்க வேத பண்டிதர், எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ்னு பார்க்கும்போது. ஆக இயேசு 30 வருடம் வீட்டில் இருந்தார்னா யாக்கோபு 28 வருஷம் இயேசுவோடு கூட இருந்திருப்பார். அதுக்கப்புறம் இயேசு இறைப்பணிக்கு போயிடுறாரு. யாக்கோபு தான் அந்த குடும்பத்தை தாங்கி நடத்துவதை நம்ம பார்க்குறோம். ஆக அந்த யாக்கோபு தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். என்னென்னு எழுதுகிறான்னு பார்க்கும்பொழுது இப்போ வாசிங்க, யாக்கோபு 1:1 வாசிங்க எனக்கு. இங்கே பார்க்கும்பொழுது யாக்கோபு எப்படி தொடங்குகிறார் தன்னோட நிருபத்தை அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால், தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாக இருக்கிற யாக்கோபு என்று அவர் தன்னுடைய வார்த்தையை தொடங்குறார். அங்கே பார்க்கும்பொழுது தமிழில் ஊழியக்காரன் இருக்குது, ஆனால் கிரேக்க பதத்தில் பார்க்கும்பொழுது அது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையான யாக்கோபு அப்படின்னு தான் அதோட மீனிங் வருது. ஆக யாக்கோபு தன்னை இங்கே எப்படி காமிக்கிறார் பார்க்கும்போது ஒரு அடிமையாக, இங்கே இயேசுவை அவர் எப்படி பார்க்கும்போது ஒரு கர்த்தராக பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். இதே இந்த நிருபத்தை நீங்களும் நானும் எழுதியிருந்தால் ஊழியக்காரனாங்கன்னு சொல்லியிருப்போம், அப்புறம் பின் குறிப்பு போட்டிருப்போம், நோட். யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நான் தான் ஜீசஸோட ஒரிஜினல் தம்பி. ஒரிஜினல் தம்பினா ஒரு குடும்பத்தோடு வளர்ந்தவன். ஸோ என்னை கொஞ்சம் பார்த்துங்க. ஊழியக்காரன் நான் மேலே போட்டிருக்கேன், ஆனால் என் பேர் வந்து நான் இயேசுவோட சகோதரர் அப்படின்னு நம்ம எங்கேயாவது புக்கில் ஒரு ஓரமாவது மென்ஷன் பண்ணுவோம், பேரே தெரியாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனால் இங்கே யாக்கோபு பார்க்கும்பொழுது அவர் மிகவும் தெளிவாக சொல்கிறார், தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்கள். அதான் பொதுவான நிருபம் என்று பார்க்கிறோம். இது எல்லாருக்கும் ஏதுவான ஒரு நிருபமாக காணப்படுவதை நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த யாக்கோபுடைய அந்த நிருபத்தை பார்க்கும்பொழுது இந்த முழுமையாக 1 முதல் 5 அதிகாரம் நீங்கள் முழுமையாக வாசிக்கலாம். ரொம்ப சின்ன புக்கு தான். அதை பார்க்கும்பொழுது இது அவர் வந்து நடைமுறை வாழ்க்கையில் நடக்கின்ற காரியங்களை தான் அவர் எழுதியிருப்பார் யாக்கோபு. அதாவது இந்த புத்தகத்தை படிக்கும்பொழுது சில பவுலோட புக்கை நம்ம பார்த்தோம்னா, ரோமன்ஸோ இல்லை மற்ற புத்தகங்களோ நம்ம படிக்கும்பொழுது கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு வந்து பல ஏதுவான காரியங்கள் தேவைப்படும். ஏன்னா டாக்டரைன்ஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் யாக்கோபுடைய புத்தகம் பார்க்கும்பொழுது இது நீங்கள் வாசித்தாலே புரியக்கூடிய ஒரு புத்தகம். ஏன்னா ஒரு நடைமுறையில் என்ன நடக்குதோ வாழ்க்கையில் அதை அப்படியே தான் எழுதியிருக்கார் ஒரு நிருபமாக. ஆக இங்கே பார்க்கும்பொழுது இந்த 2-4 வசனங்களில் என்ன நம்ம பார்க்குறோம் என்றால், யாக்கோபு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறார். 2 to 4 நம்ம வாசிப்போம். இப்போ வாசிங்க எனக்காக. யாக்கோபு 1:2-4 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்யக்கடவது என்று நம்ம வாசிக்கிறோம். ஆக நாம் பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது, நான் தேவனை அதிகமாக விசுவாசிக்கிறேன், தேவனை என்னுடைய வாழ்க்கையில் நான் அவரை தான் மையமாக வைத்திருக்கிறேன், அவரை நான் முழுமையாக எல்லாவற்றுக்கும் மேலாக நான் அன்பு செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்வோமே என்றால்,
நாம் கூறுகின்ற ஒவ்வொரு அந்த காரியங்கள், நம்முடைய விசுவாசமோ, நம்முடைய அன்போ, நாம் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையோ எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் என்னது? தேவனால் சோதனைக்கு உட்படுத்தப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே யாக்கோபுடைய காரியம் பார்க்கும்பொழுது, நாம் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசமோ அல்லது தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையோ அல்லது தேவன் மீது வைத்திருக்கிற அன்போ எது வேணுமானாலும் இருக்கணும், அவை எல்லாமே எது? சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்ற ஒரு காரியங்களாக காணப்படுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தேவன் மீது விசுவாசமாக இருக்கிறேன் என்று சொல்வது ஒரு காரியம், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை உண்மையிலேயே அதை கடைபிடிக்கிறேனா அல்லது முழுமையான விசுவாசத்தை காண்பிக்கிறேனா என்பது அது அடுத்த காரியம். என்னுடைய வாழ்க்கையில் நன்றாக போகும்போது நான் என்னுடைய விசுவாசம் இருக்குது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பொருளாதார தேவைகள் ஒரு பற்றாக்குறை வரும்போது நான் எவ்வாறு தேவனை விசுவாசிக்கிறேன்? அல்லது என்னுடைய குடும்ப சூழலில் ஒரு பெரிய போராட்டங்களின் மத்தியில் நான் எவ்வாறு தேவனை விசுவாசிக்கிறேன்? அது நல்லா சென்கின்ற வாழ்க்கை சில டைமில் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு தொய்வான பகுதியை நோக்கி செல்லும் பொழுது நான் எவ்வாறு தேவனை விசுவாசிக்கிறேன்? உண்மையிலே என்னுடைய விசுவாசம் ஸ்டாண்டர்டாக அப்படி ஸ்டடியாக இருக்கா? நான் பல வேளையில் நம்முடைய வார்த்தை சொல்லுது, நான் தேவனை அதிகமாக விசுவாசிக்கிறேன், நான் எல்லா காரியங்களையும் தேவனை மையமாக வைத்தான் செய்கிறேன் என்று சொன்னாலும் கூட அந்த விசுவாசம் என்பது சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. தேவன் நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய அன்பை, நம்ம அவர் மீது வைத்திருக்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையை ஒரு சில வேளைகளில் சோதித்து பார்க்கிறவராக காணப்படுகிறார். நம்ம உடனே பார்க்கக்கூட தேவன் அப்போ சோதிக்கிற தேவனா என்று பார்க்கும்பொழுது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சோதனை அனுமதிப்பது ஏன் என்றால், அது நம்ம இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள, நம்முடைய பலவீனங்களை நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொண்டு தேவனுடைய பலத்தை நாம் இடைக்கட்டி கொள்ள அது ஏதுவாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஸ்பேஸ் ஷட்டிலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதாவது விண்வெளி ஏவுகணைகள் தயாரிக்கின்ற இடத்தை பார்க்கும்பொழுது, அதை தயார் செய்யும்பொழுது அந்த ஸ்பேஸ் ஷட்டில் போவோம், விண்வெளிக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது, திரும்பி அட்மாஸ்பியரில் என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா, பிகாஸ் அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதால ஒரு இம்மன்ஸ் ஹீட்டு க்ரியேட் ஆகும். ஆல்மோஸ்ட் 3000 டிகிரி சொல்கிறாங்க அது திரும்பி அட்மாஸ்பியரில் என்ட்ரு ஆகும்போது. ஸோ அந்த 3000 டிகிரியும் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் என்ன பண்ணோம்? தாங்கணும் திரும்பி வரும்பொழுது. ஏன்னா நார்மல் அட்மாஸ்பியர் நீங்கள் பார்த்து 30 டிகிரி தான், ஆனால் அவுட் சைடில் அங்கே பார்க்கும்பொழுது 3000 டிகிரி இருக்கும்பொழுது அது அந்த அதிகமான அழுத்தத்துக்கும் அதிகமான வெப்பத்துக்கும் இம்மன்ஸ் ஹீட் அண்ட் இம்மன்ஸ் ஸ்ட்ரெஸ் சொல்கிறாங்க. 2 டெஸ்ட்டு, ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டு, ஹீட் டெஸ்ட். அது ரெண்டுத்தையும் தாங்கி தான் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் பூமிக்கு இறங்கணும். ஆக அந்த ஷட்டில் உண்மையிலே ஒர்க் ஆகுதா, நன்றாக பயன்படுதா என்று பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறாங்க? பார்க்கும்பொழுது அது தயார் செய்கிற இடத்துல அதை என்ன பண்ணுறாங்க? டெஸ்ட் பண்ணுறாங்க, சோதிக்கிறாங்க என்று நம்ம பார்க்குறோம். ஸ்பேஸ் ஷட்டில் போகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா, அதை 3000 டிகிரினா 4000 டிகிரி டெஸ்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ ப்ரெஷர்னால் அதோட அதிகமான ப்ரெஷருக்கு இது தாங்குமா என்று அவர்கள் சோதனைக்கு உட்படுத்துகிறார்கள். உடனே நம்ம பார்த்துட்டு சொல்லக்கூடாது, எல்லாம் ஒரு மாதிரியாக இருப்பானுங்க போல, 30 டிகிரி தான் இருக்குது, 3000 டிகிரி டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஏன்னா எதிர்பார்த்து எதிர்காலத்தில் நிகழவிருக்கிற காரியங்களை எதிர்பார்த்து அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்பேஸ் ஷட்டிலில் டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த சோதனை சக்ஸஸ் ஆகும்போது தான் அதை என்ன பண்ணுறாங்க? இயக்குறாங்க என்று நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சோதனையை பல வேளைகளில் அனுமதிக்கிறார் என்பது ஒரு உண்மையான காரியம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சோதனையை அனுமதிக்கிறார். அது நம்மை தேவனுக்குள்ளாக இன்னும் அதிகமாய் நம்முடைய நெருக்கத்தை ஏற்படுத்தவும், நாம் நம்முடைய பலவீனங்களை அறிந்து கொள்ளவும் தான் அந்த சோதனை தேவன் அனுமதிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பல வேளை பார்க்கும்பொழுது இப்போ நமக்கு பொதுவாக கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு என்னென்னு பார்க்கும்பொழுது, எல்லா விதமான காரியங்களையும் நம்ம ரொம்ப சுலபமாக ஹேண்டில் பண்ண முடியும் என்ற ஒரு நம்ம பற்றியே நமக்கு ஒரு அதிக ஒரு மதிப்பீடு இருக்குது. பல வேளை நம்ம பார்த்தோன்னா நம்ம பற்றி ஒரு ஹை ஒப்பீனியன் நம்மளே வச்சுப்போம். அந்த விஷயத்தில் நான் எப்படி பார்க்குறேன் பாரு, காடுக்கே நம்ம சேலஞ்ச் பண்ணோம், கொடுங்க சேலஞ்ச் தான் கொடுங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த சோதனையை கடந்து செல்லும் பொழுது தான் தெரியுது, நாம் நம்மளால் பல வேளைகளில் நாம் தோல்வியை தழுவுகிறோம். அப்போ தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நமக்கு தேவைப்படுது. அதை தொடர்ந்து அடுத்த காரியங்கள் நாம் செய்யும்பொழுது தேவனுடைய கிருபையை நாடி செய்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். ஆக நம்ம வாசித்தது மாதிரி இந்த 2வது வசனங்கள் நாம் பார்க்குறோம், என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது என்று பார்க்கும்பொழுது, என்னுடைய முதலாவது கருத்து, ஒவ்வொருவருடைய அந்த கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் தேவன் சோதனைகளை அனுமதிக்கிறார். ஏனென்றால் நாம் தேவனுக்குள்ளாக இன்னும் அதிகமாக மேம்பட, நம்முடைய பலவீனங்களை நாம்
புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சோதனையை அனுமதிக்கிறார். ஏனென்றால் அது கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இன்னும் அதிகமாய் பலப்பட, நாம் நம்முடைய பலவீனங்களை அதிகமாய் தெரிந்து கொள்ள என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த சோதனைகள் என்று பார்க்கும்பொழுது வேதத்தில் பல பேர் எல்லாருமே சோதனைக்குள்ளாக உட்படுத்தப்பட்ட பிறகுதான் அவர்கள் நாங்கள் விசுவாசத்தின் தகப்பனானார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணார்? தேவன் தன்னுடைய ஒரே பிரான குமாரனை என்ன பண்ணார்? சோதனைக்குள்ளாக அனுமதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு திருமுழுக்கு பெற்று, அதாவது ஞானஸ்நானம் பெற்று வெளியே வரும்போது கரையேறின உடனே என்ன ஆகுது? சாத்தானால் அவர் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்திற்கு 40 நாள் கொண்டு செல்லப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அங்கு 3 விதமான சோதனைகளை அவர் கடக்கிறார். முதலாவது சோதனை பார்க்கும்போது அவருடைய வல்லமையை குறித்ததான சோதனை. நீ உன்னுடைய வல்லமையை உன்னுடைய செல்ஃபிஸ்க்காக, உன்னுடைய சுயத்துக்காக யூஸ் பண்ணுற மாதிரி பிசாசானவன் என்ன பண்ணான்னு பார்க்கும்போது, இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுங்க ஆண்டவரே, பசியாக தானே இருப்பீங்க, அதான் கல் இருக்கே, உங்களுக்கும் பவர் இருக்கே, சரி கல்லுகளை அப்பமாக மாற்றி சாப்பிடுங்கன்னு சொல்லும்பொழுது இயேசு என்ன பண்ணுறாரு? அந்த தேவனுடைய வார்த்தையால் அவனை மேற்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும்பொழுது ஒரு பெரிய உச்சிக்கு மேலே எடுத்துன்னு போய்ட்டு இங்கேருந்து கீழே குதிங்க, நீங்கள் தான் ஆண்டவர் ஆச்சு, எல்லோரும் உங்களை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த உலகத்தாருடைய அட்டென்ஷனையோ அல்லது அந்த மக்களுடைய கவனத்தையோ ஈர்ப்பதற்காக செய்கின்ற ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்யவில்லை. அதையும் அவர் தேவனுடைய வார்த்தையால் மேற்கொண்டதை நாம் பார்க்க முடியும். மூன்றாவதாக இந்த சோதனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் என்னை லைட்டாக என்னை பணிந்து கொண்டால் நான் இந்த உலகத்தின் ஆஸ்திகள் முழுவதையும் உமக்கு தருகிறேன் என்று சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அது என்னென்னு பார்க்கும்போது இந்த உலகத்தின் ஆஸ்திகளுக்காக மாம்சத்தின் இச்சை, கண்களின் ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை நம்ம வாசிக்கிறோம். ஆக இவை அனைத்து சோதனைகளையும் இயேசு என்ன பண்ணார் பார்க்கும்பொழுது தேவனுடைய வார்த்தையை கொண்டு அந்த சோதனைகளை மேற்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இத்தகைய சோதனைகள் வரும்பொழுது நாம் எவ்வாறு மேற்கொள்கிறோம் என்பதுதான் இன்றைய கேள்வி. ஆக யாக்கோபு எழுதும்பொழுது நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, ஆக நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் என்பது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அது எப்போனாலும் வரும். அங்கேயே யாக்கோபே சொல்கிறார், பலவிதமாக டிசைனாக வருன்றார். ஒரே மாதிரிலாம் வருது. இந்த முறை ஒன்று வந்தால் நம்ம பேட்டர்ன் வச்சுலாம் அதை நெக்ஸ்ட் டைம் அதை மேற்கொள்ள முடியாது. ஒவ்வொரு முறையும் சோதனைகள் ஒவ்வொரு விதமான டைப்பாக வருது. ஆக அவ்வாறு அகப்படும் பொழுது அப்படி பார்க்கும்பொழுது வேதத்தில் இயேசு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரியும் விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவர் எத்தகைய ஒரு சோதனைக்குள்ளாக உட்படுத்தப்பட்டு அவருடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். 100 வருஷம் கழிச்சு தான் குழந்தைய பிறகுது. இப்போ ஈசாக்கு ஒரு வாலிபனாக காணப்படும். அவர் ஈசாக்கு மலை கூட்டும்போது ஒரு வாலிபன், நம்ம எல்லோரும் சின்ன குழந்தைன்னு நினைக்கக்கூடாது, ஒரு வாலிபனாக இருந்தார். இப்போ இயேசு தேவன் சொல்கிறாரு ஆபிரகாமை பார்த்து, உன்னுடைய மகனை நீ எனக்கு பலியாக கொடுக்க வேண்டும், நீ என்னை ரொம்ப விசுவாசிக்கிறல்ல, சரி மகனை பலியாக கொடு அப்படின்னு கேட்குறார். ஆபிரகாம் யோசிக்கிறாரு, கூட்டின்னு போகிறார். இப்போ ஆபிரகாமோட பொசிஷனை நம்ப இருந்ததுன்னா என்ன பார்த்துருப்போன்னா, பலி கொடுக்க மாட்டோன்னு சொல்லியிருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணியிருப்போம், கிராஸ் கொஸ்டின் கேட்டிருப்போம். ஆண்டவரே, ஈசாக்கு மூலமாக தான் நீங்கள் சந்ததியே வரும்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ ஈசாக்கே பலி கொடுக்க சொல்கிறீங்க, ஒரு லைட்டாக மறந்துட்டீங்க போல், கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க உங்களோட பிளானை. ஆனால் ஆபிரகாமுடைய எதுவுமே சொல்ல, என்ன பண்ணுறாரு, சொன்ன உடனே கூட்டின்னு போகிறாரு. ஏன்னா வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க ஆபிரகாமுக்கு ஒரு முழுமையான விசுவாசம் இருந்தது. என்ன, ஈசாக்கை பலியாக கொடுத்தாலும் கூட தேவன் அவனை மீண்டுமாக உயிர்ப்பிப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட அவன் கொண்டு சென்றான் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே ஆபிரகாமும் அவருடைய சோதனையில் பாஸ் பண்ணிட்டார். 100க்கு 100. ஏசு 100க்கு 100 வாங்கிட்டார். இப்போ ஆபிரகாமை பார்க்குறோம். அதுமாதிரி பல்வேறு நபர்கள் நம்ம பார்க்க முடியும். யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது யோபுடைய முதல் அதிகாரத்தில் பயங்கர பணக்காராக இருக்கார். கடைசி அடுத்த 40 அதிகாரம் பார்த்திங்கன்னா அவர் பயங்கர ஏழை ஆகிட்டார். தனி ஒரே ஆளாக இருக்கார். இருந்த ஆடு மாடு எல்லாமே போயிடுச்சு, நண்பர்கள் போயிட்டாங்க, பிள்ளைகள் போயிட்டாங்க, மனைவியும் தூஷித்துட்டு போயிட்டாங்க. இப்போ தனி ஆளாக இருக்கார். நண்பர்கள் வேறு டார்ச்சர் கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் யோபுவை படிச்சிங்கன்னா தெரியும். 30 அதிகாரமும் ஒரே அட்வைஸ் தான். நண்பர்கள் நீ இப்படி பண்ணியிருப்ப, நீ கண்டிப்பாக இதை தப்பு பண்ணியிருப்ப, நான் பண்ணலப்பா, பண்ணியிருப்பேன், நல்லா யோசிச்சுப்பார். இதே மாதிரி யோபுடைய வாழ்க்கை முழுவதுமாகவே அப்படி தான் போகுது. ஆனால் கடைசி அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அவர் யோபுடைய அந்த முதல் அதிகாரத்திலேயே நம்ம பார்க்குறோம், அவர் இத்தனை இழப்புகளை அவர் மேற்கொண்ட போதில் அவர் என்ன சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது ஒரு விதமான சோதனைகளை மேற்கொள்கிற விதம். யோபு அந்த சோதனைகளை எவ்வாறு மேற்கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இப்படி பல்வேறு நபர்களை நாம் பார்க்க முடியும்.
ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும்பொழுது நாம் எவ்வாறு மேற்கொள்கிறோம்? அதுதான் இன்றைய முக்கியமான கேள்வி. நம்ம ஆண்டவரே, நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன், நீங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையின் மையமாக இருக்கிறீர், மையமாக வச்சு தான் நான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எனக்கு இருக்கிற ஆஸ்தி, செல்வம், பொருள், பிள்ளைகள், குடும்பம் எல்லாமே தேவன் நீர் கொடுத்தது ஆண்டவர் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் ஜெபத்தில். சரி, ஒரு டெஸ்ட்டுக்காக ஆண்டவர் ஓகே ஏதோ ஒன்று பண்ணுறார், ஓகே பொருளாதார ஒரு நெருக்கடி வருதுன்னு வச்சிங்களேன், நமக்கு நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது? ஆண்டவரே, கொடுத்தா மாதிரி கொடுத்து எடுத்துட்டீங்க, ஏன் எனக்கு இந்த சோதனை? ஆண்டவர் சொல்லுவார், நேற்று தானே சொன்னேன் எல்லாமே உங்களுது, நீங்கள் வேணால் எடுத்துங்கன்னு, ஏன் இந்த கம்ப்ளைண்ட் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆக நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது நாம் சோதனைகளை அணுகிற விதம் என்று பார்க்கும்பொழுது நாம் பல வேளைகள் நம்முடைய வாயினால் நம்ம சொல்கிறோம், ஆனால் உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வரும்போது நாம் எவ்வாறு மேற்கொள்கிறோம் என்பதை தான் இங்கே யாக்கோபு நமக்கு மேற்கோளாக காட்டுகிறார். ஆக சோதனைகள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்றதை நம்ம பார்த்தோம். அதுதான் இந்த 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம், என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ அத்தகைய சோதனைகள் வரும்பொழுது நாம் என்ன செய்யணும், எவ்வாறு நாம் அதை மேற்கொள்ளணும் என்று பார்க்கும்பொழுது தொடர்ந்து நாம் அதை வாசிப்போம். 3ஆம் வசனம் வாசிங்க எனக்காக. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக 2வது காரியம் என்று பார்க்கும்பொழுது, முதலில் பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று, அதை தேவன் அனுமதிக்கிறார், ஏனென்றால் நாம் தேவனுக்குள்ளாக மேம்பட. 2வது பார்க்கும்போது நாம் இந்த சோதனை எப்படி அணுகணும்னு பார்க்கும்போது யாக்கோபு என்ன சொல்கிறாருன்னா, அதை நாம் மிகுந்த சந்தோஷத்தோடே அணுக வேண்டும் என்று சொல்லுவார். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏற்கனவே நான் சோதனையில் இருக்கேன், இதில் எப்படி சந்தோஷமாக எப்படி அந்த சோதனையை நம்ம மேற்கொள்ள முடியும்? அந்த நேரத்தில் நீங்கள் களி கூறணும்னு சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக யோசிப்போமே, இப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது, எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் ப்ராப்ளம் நேற்று, இப்போ இன்றைக்கி ப்ரைஸ் த லார்ட், தேங்க்யூ லார்ட், எனக்கு ஒரு நல்ல பிரச்சனையை கொடுத்துருக்கீங்க. நம்ம சொல்ல மாட்டோம், பல வேலை சொல்ல முடியாது. இல்லை நேற்று என்னுடைய வீட்டில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஆகிட்டாங்க, நம்ம சொல்லுவோமா, நன்றி ஆண்டவரே குடும்பத்தில் ஒருத்தர் இது மாதிரி ஆகிட்டாங்க. இல்லை குடும்பத்தில் ஏதோ பெரிய சூழல் வருது, ஏதோ நான் என்னுடைய வேலை போயிடுச்சு, தேங்க்யூ லார்ட், போன வாரம் அவங்க காலியானாங்க, நேற்று எனக்கு வேலை போயிடுச்சு, பிரச்சனை மேலே பிரச்சனை, ரொம்ப நன்றி. அப்படி சொல்லலை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் பார்க்கும்பொழுது இந்த சோதனைகளை சந்தோஷமாக எண்ணுங்கள் சொல்லும்போது நம்ம அப்படி சந்தோஷமாக எண்ண முடியுமான்னு பார்ப்போம், எண்ண முடியாது, என்ன வாய்ப்பு இல்லை. ஆனால் இங்கே தேவன் என்ன சொல்கிறார் பார்க்கும்பொழுது, இந்த பேதுரு ஒரு அழகாக எழுதுகிறார் அவரோட நிருபத்தில். 1 பேதுரு எனக்காக வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிங்க எனக்காக. 1 பேதுரு 1, 6, 7, 8. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு உண்டாக காணப்படும். அவரிடத்தில் அன்பு கூர்ந்தீர்கள், தரிசியாமல் இருந்தும் சந்தோஷம் உள்ளவர்களாய் கழிவு. நீங்கள் பேதுரு அவருடைய நிருபத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்பொழுது இந்த 6, 7, 8 முதல் அதிகாரம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, நீங்கள் தேவனுக்காக நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரும், ஆனால் நீங்கள் அதை எண்ணி கவலைப்படாமல் அந்த 8ஆம் வசனத்தை வாசிக்கிற மாதிரி, அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற அவரிடத்தில் சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து, யூ மஸ்ட் ரிஜாய்ஸ் when you are in pain அப்படின்னு சொல்கிறார். சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து. நம்ம நினைக்கிறேன் பேதுரு அவர் பாட்டில் எழுதிட்டு போயிட்டார் அப்படின்னு. பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அப்படி எழுதினார்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அதை செய்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். பேதுரு சொல்கிறத அப்படியே செய்திருக்கார் தன்னுடைய வாழ்க்கையில். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எனக்காக எடுத்து ஒரு வாசிங்க. நம்ம ஒரு சில வசனம் நம்ம பார்ப்போம்.
அதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்பொழுது அதுதான் வந்து ஆதி திருச்சபையினுடைய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ். அது தொடக்க திருச்சபை நடக்குது. இப்போது இயேசு பரமேறி போயிட்டார். அதன் பிறகு அப்போஸ்தலர் எல்லாம் கூடி ஜெபித்து இப்போ பேதுரு யாக்கோபு எல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஊழியத்தில் இருக்காங்க. இந்த 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா பேதுரு போகிற இடம்லாம் பல்வேறு விதமான அற்புதங்களை செய்வதை நம்ம பார்க்குறோம். பேதுருடைய வருகைக்காக அந்த மக்கள் எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறாங்க. அவர் எங்கெங்கே போகிறாரோ அங்கெங்கெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றுறதுனால அவருடைய நாமத்தை வந்து தொடர்ந்து அவர் பிரசங்கிப்பதை நம்ம பார்க்குறோம். அவ்வாறு செய்யும்பொழுது பல விதமான அற்புதங்கள் நடக்கும்போது அங்கே இருக்கிற அந்த பிரதான ஆசாரியர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் வந்து ரொம்ப இயேசுவை பார்த்தோன்னே ரொம்ப எப்படியாவது இவரை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பேதுரு அரெஸ்ட் பண்ணி சிறைச்சாலையில் வைக்கிறாங்க. 5ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள். சிறைச்சாலையில் வைக்கிறாங்க. ஸோ அவரை சிறைச்சாலையில் வைத்த பிறகு பார்க்கும்பொழுது இவர் தான் இயேசுவை தானே போதிக்கிறாரு. சிறைச்சாலையில் வச்சால் நைட்டு வந்தார் யார் கர்த்தருடைய தூதன் வந்து கேட்டை ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டார். இப்போ பேதுரு வெளியே போயிட்டார். எங்கள் சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. மறுநாள் காலையில் அங்கே ஆலோசனை சங்கம் கூடி என்ன பண்ணுறாங்க, இப்போ போப்பா சிறையில் வச்சு அந்த பீட்டரை கூட்டினா பேதுருவை கூட்டினுவான்னு பார்க்கும்பொழுது எங்கே அவர் தான் வெளியே போயிட்டார். கர்த்தருடைய தூதன் திறந்து விட்டார். இங்கே பார்க்கும்பொழுது வெளியே போயிட்டார். இங்கே போய்ட்டு எல்லாம் இல்லை சிறைச்சாலையில் இருந்தவர் காணோம் அப்படின்னு எல்லாம் அங்கேயே தேடுறாங்க. அப்புறம் ஒருத்தர் சொல்கிறார், ஏன்ப்பா இங்கே எங்கே தேடுறீங்க, ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அப்படி தான் இருக்குது. ஜெபாலயத்தில் சென்று நீ போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லுன்னு சொல்லிட்டு தான் அந்த கர்த்தருடைய தூதன் சொல்லுவதை நம்ம பார்க்குறோம். ஆக அவர் சர்ச்சில் ப்ரீச்சிங் பண்ணியிருக்கார். இப்போ இந்த அந்த சேனாதிபதி என்ன பண்ணுறாரு, போயிட்டு இப்போ திருப்பியும் அரெஸ்ட் பண்ணோம். அங்கே வேறு கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கே ஜீசஸ் அரெஸ்ட் பண்ணால் ஜீசஸ் நம்ம பேதுரு அரெஸ்ட் பண்ணால் கல்லெறிவாங்களான்னு சொல்லிவிட்டு அவரை தனியாக அவர்கிட்ட பேசி அப்படியே கூட்டின்னு வராங்க. இப்போ அப்படி தான் நடக்குது பல இடத்துல. அரெஸ்ட் பண்ணும்போது தனியாக பேசி அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஏன்னா கலவரம் வராமல் இருப்பதற்காக. இப்போ அப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகும்போது இப்போ அந்த ஆலோசனை சங்கத்தை சொல்கிறாங்க, ஏப்பா நீங்கள் பண்ணுறது எதுவும் சரியில்லை, ஸ்டாப் பண்ணுங்க, இதோடு நிறுத்திங்க, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நீ இதோட இயேசுவை பற்றி பேசக்கூடாது. பேதுரு சொல்கிறாரு, இல்லை தேவனை குறித்து பேசாமல் இருப்பது எனக்கு அரிதான காரியம், நான் அவரை பற்றி பிரசந்தி கொண்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ரொம்பவும் மூர்க்கம் கொண்டு அவரை கொலை செய்வதற்கு ஒரு வழி தர்றாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 5 பார்க்கும்பொழுது இந்த பேதுருவை கொலை செய்ய அவர்கள் வகை தேடினார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அவரை கொலை செய்ய பிளான் பண்ணும்பொழுது அங்கே கமாலியல்னு ஒரு நியாயசாஸ்திரியை நம்ம பார்க்குறோம். கமாலியல் ஒரே ஒரு வசனம் மட்டும் எனக்காக வாசிங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 5:34 வாசிங்க. அங்கே பார்க்குறோம், அங்கே என்ன பண்ணுறாரு, இவ்வளோ இன்சிடென்ட் போகும்போது இப்போ கொலை செய்ய வகை தேடினோடனே இப்போது நியாயசாஸ்திரி கமாலியல்னு ஒருத்தர் பார்க்குறோம். அந்த கமாலியல் யாருன்னா நம்ம இன்னொரு இடத்துல கூட அவரை பார்க்க முடியும். பவுல் அந்த ரோமருக்கு அந்த அதிபதிக்கு முன்னாடி தன்னை பற்றி பேசும்போது சொல்கிறாரு, நான் வந்து 8ஆம் நாளில் விருத்த சேதனை பெற்றவன், நானும் ஒரு பரிசேயன் அப்படி சொல்லும்பொழுது கமாலியலின் பாதத்தின் அருகே நான் வளர்ந்தவன். அதாவது அந்த கமாலியல் என்பவர்னா ஒரு பெரிய ஹைலி ரெப்யூட்டட் பர்சன் அந்த நாட்களில் பார்க்கும்பொழுது ஆதி திருச்சபையில். ஆக அந்த கமாலியல் தான் இவர். இந்த நியாயசாஸ்திரி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்பொழுது இந்த அப்போஸ்தலர் கொஞ்சம் வெளியே போக சொல்லிட்டு இந்த ஆலோசனை சங்கத்தாரோட கூட பேசுகிறார். பேசி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த இயேசு என்பவர் உண்மையிலேயே தேவனால் அனுப்பப்பட்டவராக இருந்தால் அவரை எதிர்த்து நிற்பது நாம் தேவனை எதிர்த்து நிற்பதற்கு சமமாக இருக்கும். ஆனால் இந்த இயேசுவானவர் தேவனால் அனுப்பப்படாமல் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை வந்து தானாகவே அழிந்து போயிடும். நாம் அதுக்கு வந்து எதுவும் முயற்சி எடுக்க தேவையில்லை. ஏன்னா அவர் ஒரு சில ரெஃபரன்ஸ் அங்கே கோட் பண்ணுறாரு. அப்போஸ்தலர் 36 வாசிக்கும்போது தெயுதாஸ் என்பவன் ஒருத்தன் எழுந்தான். 37 பார்க்கும்பொழுது யூதாஸ், கலிலேயனாகிய யூதாஸ் என்று ஒருத்தன் எழுந்தான். இவங்களோட ஊழியங்கள்லாம் பாதியில் நின்று போச்சு. ஸோ அது மாதிரி இயேசுவோடைய ஊழியமோ, அதாவது பேதுருவோட ஊழியமோ நின்று போயிடும். ஸோ அவனை நம்ம கொலை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஓகே, இந்த ஆலோசனை சங்கத்தார் கொஞ்சம் பயந்துட்டாங்க. சரி, எதுக்கு இவங்களை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு பேதுருவை கூப்பிட்டு, பேதுருவையும் அவரோட கூட இருந்தவங்களையும் கூப்பிட்டு 40ஆம் வசனம் வாசிங்க எனக்காக. அப்போஸ்தலர் 5:40. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு, அந்த கமாலியலுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். தொடர்ந்து வாசிப்போம். 41. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு
பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு. இங்கே பார்க்கும்பொழுது 42 வாசிக்கிறோம். பேதுரு என்ன பண்ணுறாராம்? அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால், அதாவது தேவனுடைய நாமத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானம், அதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார். இதுதான் பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? சந்தோஷமாய் களி கூறுங்கள் என்று யாக்கோபு சொல்லும் பொழுது அவர் சொல்ல வருகின்ற காரியம் இந்த பேதுருடைய வாழ்க்கையில் எவ்வாறு செய்தாரோ, யாக்கோபும் அது மாதிரி செய்ததை நம்ம பார்க்குறோம், அப்போஸ்தலரை வாசிக்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சோதனைகளை மேற்கொள்ளும் பொழுது அல்லது சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படும் பொழுது நாம் அதை தேவன் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார், இல்லைனா நாம் தேவனை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவன் நம்மை தன்னிடத்தில் கிட்டி சேருவதற்காக இதை அனுமதித்திருக்கிறார். இல்லைனா நாம் ஏதோ ஒரு பலவீனத்தில் இருக்கிறோம், நம்முடைய பலவீனங்களை நாம் தெரியாமல் அறியாமல் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய பலவீனங்கள் நமக்கு உணர்த்துவதற்காக அதை அனுமதிக்கிறார் என்று நாம் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இங்கே கருத்து. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது, சோதனைகள் வருமானம் நிச்சயமாக வரும். அதை எப்படி மேற்கொள்வது என்று பார்க்கும்போது அதை நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதை நாம் தேவனை மையமாக வைத்து அதை நாம் எதிர்நோக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு போதனை செய்யும் பொழுது இவ்வாறாக சொல்கிறார், நீங்கள் பல்வேறு விதமான சோதனைகளில் என்னுடைய நாமத்தினால் நீங்கள் அகப்படும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். எடுத்தவர் எனக்காக வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:23 வாசிப்போம். லூக்கா 6:22-23. நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அப்படியே செய்தார்கள். இங்கே இயேசு என்ன சொல்கிறாருன்னா, தன் சிஷ்யர்களுக்கு நீங்கள் என் நிமித்தமாக, மனுஷகுமார் நிமித்தமாக மக்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்களுடைய நாமத்தை, அது 4 சொல்கிறாங்க, மக்கள் உங்களை பகைப்பாங்க, உங்களை நிந்திப்பாங்க, உங்களுடைய நாமத்தை, உங்களை பேரையே காலி பண்ணுறாங்க, நீங்கள் வெளியே போக முடியாது. உங்கள் பேரை சொன்னாலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் வர மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாலும் கூட நீங்கள் என்ன பண்ணணுமா? 23 வாசி, அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக யாக்கோபு அந்த முதல் அதிகாரம் 3ஆம் வசனம் அதை தான் நம்ம பார்க்கிறோம். நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது நீங்கள் அதை சந்தோஷத்தோடே, மிகுந்த சந்தோஷத்தோடே எண்ணுங்கள் என்று யாக்கோபு கூறுவதை நம்ம பார்க்கிறோம். நான் தொடர்ந்து அந்த யாக்கோபு வாசிப்போம். 4ஆம் வசனத்தை வாசிப்போம். வாசித்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நாம் முடிப்போம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல், அதாவது ஃபஸ்ட்டு சோதனை வருது, சோதனையை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதோட ரிசல்ட் என்னன்னு பார்க்கும்பொழுது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்யப்படுவது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு சோதனைகளும், அந்த சோதனை நாம் தேவனுக்குள்ளாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு மிகுந்த பொறுமையை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. லாங் சஃபரிங் நம்ம பார்க்குறோம். ஆவின் கனிகளில் ஒன்று நீடிய பொறுமை என்று நம்ம பார்க்கிறோம். பர்சிவரன்ஸ் என்று பார்க்கிறோம். பர்சிவரன்ஸுக்கு இங்கே டிரான்ஸ்லேஷன் விடாமுயற்சின்னு இருக்குது. ஆனால் நம்முடைய வேதத்தில் பார்க்கும்போது நீடிய பொறுமைன்னு இருக்குது. தமிழில் ஜென்ரல் டிரான்ஸ்லேஷன் விடாமுயற்சின்னு வருது நம்ம பொதுவான ஆங்கிலத்தில் பார்க்கும்பொழுது. ஆனால் இந்த சோதனைகள் அகப்பட்டு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது தேவன் நமக்கு என்ன பண்ணுறார்? ஒரு நீடிய பொறுமையை கட்டளையிடுகின்ற ஒருவராக அவர் காணப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு உபத்திரவங்களும், ஒவ்வொரு துன்பங்களும், ஒவ்வொரு சோதனைகளும் நமக்கு என்ன பண்ணுது? பொறுமையை கற்றுத்தருது என்று நாம் பார்க்கிறோம். ரோமர் 5:3 மற்றும் 4 எனக்கு வாசிங்கள். பவுல் ரோமருக்கு எழுதின சுவிசேஷம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும்
பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இங்கே பார்க்குறோம், அது மாத்திரமல்ல, பவுல் சொல்கிறார், உபத்திரவம் எதை கொடுக்குதான்? பொறுமையை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறதாக காணப்படுகிறது என்று நான் பார்க்குறோம். ஆகவே கிறிஸ்தவர்களான நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த பொறுமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் கட்டப்பட வேண்டிய ஒரு அடித்தளமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. நம்ம கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையில் எல்லாத்துக்குமே நான் பதட்டப்படுவேன், ஒரே டென்ஷனாக இருப்பேன், எப்பயுமே இல்லை கோபமாக இருப்பேன். கோபமாக இருந்துட்டு அப்புறம் சொல்கிறது, கோபம் இருக்கிறதுல தான் குணம் இருக்கணும். இந்த ஒரு டைலாக் வச்சே நம்ம பல நாள் ஓட்டிடுறோம். இங்கே என்ன பார்க்குறோன்னு பார்க்கும்பொழுது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, முதலாவதாக நாம் ஒரு கிறிஸ்தவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று நம்ம பார்த்தோமே என்றால், நம்முடைய சோதனைகள் வரும்பொழுது நாம் அதை எவ்வாறு மேற்கொள்கிறோம், அதை எவ்வாறு நாம் அணுகுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் அந்த பொறுமையை, ஆவியின் கனியாக அந்த நீடிய பொறுமையை நாம் உண்மையிலேயே மற்ற மக்களுக்கு காண்பிக்கிறோமா? இப்போ பார்க்கும்போது நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தேவைப்படுது. நம்முடைய தேவைகள் எல்லாமே சீக்கிரமாக பூர்த்தி செய்ய நம்ம ரொம்ப முயற்சிக்கிறோம். ரொம்ப டிலே ஆனால் நம்மளால் பொறுக்க முடியல. எல்லா விதமான ஜெபங்களுக்கும் நமக்கு ஆன்சர் எப்படி வேணும்? இம்மிடியேட்டாக வேணும். ஏதாவது பிரச்சனையா, இப்போ யாராவது ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருப்போம், நாளைக்கு ஆராதனைக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே இதெல்லாம் போயிருக்கணும் ஆண்டவரே, பல நேரத்தில் போகிறதில்ல. ஆனால் தேவன் இங்கே சொல்கிறாரு, நம்முடைய சோதனைகள் மத்தியில் நமக்கு என்ன வரணுமா? நீடிய பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்கும்பொழுது யோவான் ஸ்நானன் சிறையில் அடிச்சிடுறாங்க, ஏரோது சிறையில் அடிச்சிடறாரு. அப்போ யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் அவர்கிட்ட சொல்கிறாங்க, வெளியே இயேசுவானவர் பல்வேறு அற்புதங்களை செய்கிறாரு, முடவர்கள் நடக்கிறாங்க, செவிடர்கள் காது கேட்குது, ஊமையர்கள் பேசுகிறாங்க, பல்வேறு காரியங்கள் நடக்குது. ஸோ அப்படின்னு அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க யோவான் ஸ்நானனுக்கு. யோவான் ஸ்நானன் சிறைச்சாலை உள்ளே இருக்கார். யோவான் ஸ்நானன் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணியிருக்கார். யாருக்காக? மேசியா எப்பொழுது வருவார், யார் அந்த மேசியா என்று புரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்கார். இப்போ அந்த சீஷர்கிட்ட சொல்கிறார், பொறுமையை எழுந்தவராக சொல்கிறார், நீங்கள் முதல்ல போய்ட்டு அவர்கிட்ட கேளுங்க, நீர் தான் வருகிறவரா இல்லை வேறு யாருனா வரணுமா? இப்போ நீங்கள் தான் இயேசுவா இல்லை நாங்கள் வேறு யாருனா வெயிட் பண்ணுமா? நீங்கள் போய் கேளு. அப்படி தான் இருக்குது. லூக்காவில் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 18-19 எனக்காக வாசிங்க. லூக்கா 7:18-19. வருகிறவர் நீர்தானோ அல்லது வேறொருவருக்காக காத்திருக்க வேண்டுமா என்று கேட்குறாரு. இங்கே யோவான் ஸ்நானனால் இதுக்கு மேலே பொறுக்க முடியல, இதுக்கு மேலாம் பொறுக்க முடியாது ஆண்டவர், நீர் தான் சொல்லுங்கள், இல்லைன்னா நாங்கள் வேறு யாருக்குனா வெயிட் பண்ணுமா? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம பல நாள் வெயிட் பண்ணுறோம் ஒரு சில காரியங்களுக்காக, அதுக்கு ரிசல்ட் வரல, இல்லை அதுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக வரல. நம்ம தேவனுக்குள்ளாக வெயிட் பண்ணுறோமா? தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது ஹி வெயிட் அப்பான் த லார்ட்னு அப்படி பல இடத்துல நம்ம வாசிக்கிறோம். சங்கீதத்தில் நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். கர்த்தருக்காக காத்திருந்தார், காத்திருந்து பெற்றுக்கொண்டதை நம்ம தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம பல இடங்கள் நம்ம பார்க்க முடியும். சங்கீதம் 27:14 நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 27:14 எனக்காக வாசிங்க. சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, திடமானதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று நம்ம பார்க்குறோம். அதே இதில் பார்க்கும்போது சங்கீதம் 40:1 நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 40:1 வாசிங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆக கர்த்தருக்காக நாம் பொறுமையாக காத்திருந்து நாம் தேவனிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது அவர் என் கூப்பிடுதலை கேட்டார் என்று நம்ம தாவீது சங்கீதத்தில் எழுந்து நம்ம பார்க்கணும். ஆக தேவனுக்காக காத்திருத்தல் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அடித்தளம். அது பொறுமையினுடைய வெளிப்பாடு தான் தேவனுக்காக காத்திருப்பது. நம்முடைய எந்த ஒரு விதமான முடிவு எடுப்பதிலும் கூட நாம் தேவனை வைத்து ஒரு முடிவு எடுக்கிறோமா, இல்லை நம்முடைய சுயத்தால் நம்ம ஒரு காரியத்தை பார்த்த உடனே நம்முடைய ஓகே எனக்கு இது நல்லதாக படுது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறோமா என்று நம்ம யோசிக்கணும். பல வேளைகளில் நாம் அப்படி எடுத்த முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் தவறாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அநேகம். நம்ம பார்த்துருப்போம், இல்லை ஏதோ ஒன்று யோசிச்சிருப்போம், சரி ஓகே இது நல்லா தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணியிருப்போம்.
ஆனால் தேவனை மையமாக வைத்து நம்ம அந்த டிசிஷன் எடுத்தோமா பார்க்கும்பொழுது அதில் தேவன் இல்லாத பட்சத்தில் பல வேளைகளில் அந்த முடிவுகள் தவறாக செல்வதற்கான வாய்ப்புகள் அநேகம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக அதான் இங்கே பார்க்கும்பொழுது யாக்கோபினுடைய புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆக்சுவலாக அதில் பல காரியங்கள் இருக்குது. அந்த சோதனைகள் பற்றி பேசும்பொழுது நம்ம 3 காரியங்கள் தான் நம்ம பார்த்தோம். இந்த யாக்கோபு இயேசுவினுடைய சகோதரராக இருந்த பொழுதும் கூட, அவர் சிறு வயதிலிருந்து வளர்ந்த பொழுதும் கூட, தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழலிலிருந்து பின்னணியிலிருந்து வந்த பிறகு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் காண்பிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாது இந்த யாக்கோபை பற்றி பார்த்தோம் என்றால், அவர் அந்த ஆதி திருச்சபையில் எருசலேம் சபையினுடைய முதல் தலைவர் யாருன்னு பார்க்கும்போது யாக்கோபு தான். நம்ம பேதுரு பவுல் எவ்வளோ பேரை வாசிக்கிறோம். ஆனால் அந்த சபையினுடைய முதல் தலைவர் ஆதி திருச்சபையினுடைய இந்த ஃபஸ்ட்டு சபை தொடங்கி யார் அதுக்கு தலைவரானார் பார்க்கும்பொழுது அது இந்த யாக்கோபு என்று நம்ம பார்க்கிறோம். ஆக அவர் தான் இங்கே சொல்கிறாரு 2, 3, 4 நம்ம மீண்டும் வாசிப்போம். முதல், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும்போது. முதலாவது கருத்து, நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. அது நம்மை தேவனுக்குள்ளாக மேம்படுத்த ஏதுவாக இருக்கும். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையான 3ஆம் வசனம், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். 2வது சொல்கிறார் யாக்கோபு, அந்த சோதனையை நீங்கள் எப்படி பார்க்கணும்? மிகுந்த சந்தோஷத்தோடு கூட அதை அணுக வேண்டும். 3வது நம்ம பார்த்தோம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்கிறது. ஆக இது 2த்தையும் நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவின் கனியாகிய நீடிய பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்கு ஜெபத்திற்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். பல வேளைகளில் நம்ம பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டில் நம்ம பல காரியங்கள் நம்ம வாசிக்க முடியும். மோசேயினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்குறோம். அந்த ஆதி திருச்சபை மக்கள் எவ்வாறு பொறுமையோடு காத்திருந்து தேவனுக்குள்ளாக தங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது அவர்களுக்கு அது வாய்க்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த நாளிலும் கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை நாம் எவ்வாறு மேற்கொள்கிறோம்? எல்லோருடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் இருக்கிறதா பார்க்கணும், நிச்சயமாக இருக்குது. இன்றைய நாளிலும் கூட நம்ம எல்லார் மண்டையிலையும் ஒரு 10 சோதனை ஓடின்னு இருக்கோம். எப்படி இதை மேற்கொள்ள போகிறேன், என்ன பண்ணுறது, எதிர்காலத்தை குறித்த பல விதமான காரணங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை, அவ்வளோதான். ஆனால் சோதனை இல்லையான்னு பார்க்கும்போது எல்லோருக்கும் உண்டு என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அத்தகைய சோதனைகளை நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்ட மக்கள் நாம் எவ்வாறு பார்க்கணும்? மிகுந்த சந்தோஷத்தோடு கூட we must rejoice in our trials நம்ம பார்க்கணும். 3வது நம்ம பார்க்கும்பொழுது, அப்படி பார்க்கும்பொழுது நாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையை, நீடிய பொறுமையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா தேவனே ஒரு இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய பொறுமையும் மிகுந்த கிருபையும் நம்ம பார்க்குறோம். ஆக அந்த நீடிய பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட தேவ வசனத்தை கேட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோதனைகளை மேற்கொள்ளும் பொழுது தேவனை மையமாக வைத்து அந்த பொறுமையோடு கூட அணுக நாம் தேவனிடத்தில் நாம் ஜெபிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.